துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனாக கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நீர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாக கர்த்தர் அப்பா, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவனாக கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தேவ பிரசன்னம், உம்முடைய தேவ ஆண்டவரே அனுக்கிரகம் எங்களோடு இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகள் வருவதாக ராஜா. எங்கள் ஆவிக்குரிய கண்களுக்கு ஆண்டவரே அப்பா திறக்கப்படும்படியாக வார்த்தைகள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவரே எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற அன்பு என்பதை தேவனாக கர்த்தர் அறிந்திருக்கிறீர். தேவையான வார்த்தைகளை ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நீர் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே ஆராதனை பகுதிகளிலே தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களை தொடுவதாக, அபிஷேகத்தினால் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. போதகர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை மறைத்து நீர் ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வசனங்களை ஆண்டவரே வார்த்தைகளை எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆராதனை பகுதிகளிலும் தேவனுடைய ஆளுகை கடந்து வருவதாக ராஜா. எல்லா ஆண்டவரே தடைகளையும் நீக்கி போடுவீராக. அசம்பந்தத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா நீக்கி போடும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய செபிகள் திறக்கப்படாதபடி அடைத்து வைத்திருக்க எல்லா சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் செவிகளிலே வந்தடைய, எங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளப்பட ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, மனம் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன உமது வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, எங்கள் சபையில் நீர் கொடுத்த அநேக சிறு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த சிறு பிள்ளைகள் ஆரம்பம் முதல் ஆண்டவரே இந்த இளம் வயதிலேயே ஆண்டவரே உம்மை பற்றிய உமது அன்பை பற்றி தெரிந்து கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. அவர் வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பில் அவர்கள் வளர்க்கப்பட தேவன் கிருபை செய்யுங்க. அதற்காக ஆண்டவரே பிரயாசப்பட்டு இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆண்டவரே டைரக்டரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியாரும் நல்ல ஆண்டவரே வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவரே அவர்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வசனங்களும் பிள்ளைகளுடைய இருதயிலே ஆண்டவரே எழுதப்பட தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்பொழுதும் வரும்பொழுதும் தெய்வீக பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. சபை பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை தேவனாக கர்த்தர் நீர் காண்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தில் தேறுகிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வீணான முரட்டாட்டம் ஆண்டவரே, தேவையில்லாத ஆண்டவரே உலகத்தின் மாயமான காரியங்களுக்குள்ளே பிள்ளைகள் ஆண்டவரே சிக்கி கொள்ளாதபடி தேவனாக கர்த்தர் நீர் வேலி அடைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடுவோம். ஒரு பழைய பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? அழகுள்ளோர் யாரையும் பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. எங்கள் இயேசுவை போல அழகுள் யாரையும் பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையில் நீரை போதும் வேறேவே. இந்த நண்பர் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூர்ணம்
வாய்களை திறந்து பாடலாமே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கைய நீரே போதும் வேறே எந்த நண்பர் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாலும் ஆண்டவர் மேல் என் கண்களை நான் வைத்திருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. லோக சுகமென்மை எல்லாம் என்னை கவர்ச்சி, பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமென்மை எல்லாம் என்னை கவர்ச்சி, பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டது காண்பதும் இல்லை. எந்த இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டது காண்பதும் இல்லை. அல்லேலூயா. அவர் பூரண அழகுள்ளவர், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் 10,000ங்களில் சிறந்தவர். ஆமேன் சொன்னா பாருங்க எவ்வளவு பேர் கையை உயர்த்தி சொல்றாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். அவரை துதி பலின்னு வந்துட்டா துதியின் ஆடை நாம் அணிந்து கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமேன். எந்த அன்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை சொல்லுங்க, மாணிக்கத்தை விட்டிடவே மாட்டேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பிலே நாம் வளர வேண்டும். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. ஆண்டவர் மணவாட்டியாகிய சபையை மணவாளனாகிய இயேசு சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவருடைய அன்பிலே நாம் தினந்தோறும் வளர வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த அன்பிலே நாம் வளர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமே. பாவ சோதனைகள் வரலாம், எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே திருமணமானவங்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். உங்கள் கண்களை ஆண்டவர் மேலே நீங்கள் பதித்து வைத்து விடுங்கள். அல்லேலூயா. ஆமே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடவே மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஆமேன். டீனேஜ் பசங்க வாலிபர்கள்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்ல சத்தமா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் பாடலாமா? ஸ்தோத்திரம். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வந்து வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் பூவிழந்த வாழ்க்கையை நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிழந்த வாழ்க்கையை நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. அவர் மேல் எத்தனை பேர் அன்பு வைத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த அன்பிலே வளர்ந்து பெருகுவோம். ஆமே. அன்பு வார்த்தையோடு நின்றக்கூடாது, செயலிலே நாம் காண்பிக்க வேண்டும். இயேசு நம்ம மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையில் சொல்லவில்லை, சிலுவையில் அவர் செய்து காண்பித்தார். அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நீங்க அவர் மேல் அன்பா இருக்கிறீங்களா? அன்பா இருக்கிறவங்க அந்த வேதத்தை நல்ல அன்பா வாசிப்பாங்க. அல்லேலூயா.
14 மணி நேரம் ஜெபம் வச்சிருந்தேன். அன்பு இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் வேணா வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற தருணங்கள் இருக்கிறது. சனிக்கிழமை ஜெபம், உபவாச ஜெபம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஆண்கள் ஐக்கியம், புதன்கிழமை கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. பைபிளை நல்லா ரெகுலராக ஸ்டடி பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வயதானவர்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்க, லீடர்ஸ். அவங்களாம் கூட நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்கிறாங்க. நீங்கள்லாம் நல்ல சத்தமாக அல்லேலூயா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். திருமணமானவங்க பின்னாடி வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவங்கள ஊழியத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் முன்னாடி வரிசையில் வந்து உட்காரணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாலிபர்கள் மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனவங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். அல்லேலூயா. ஏன்னா எல்லார் ஃபோன்லேயும் ஃபேஸ்புக் வருது. அல்லேலூயா. எல்லார் ஃபோன்லேயும் இன்ஸ்டாகிராம் வருது. வருதா இல்லையா? முறைன்னு மறைக்கிறீ வரலையா? ஸ்தோத்திரம். இல்லாமல் இருக்கிறது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளவங்களை நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த கண்களை, ஆமென், ஆண்டவர் சொன்ன நம்முடைய கண்களை நாம் நேரெடுத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்ம மேல அன்பாய் இருக்கிறார். அதனால ஆண்டவரை யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் வைத்தவர்களை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கவில்லை. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் எத்தனையோ தடவை நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. விட்டு கொடுக்காத ஒரு நல்ல ஆண்டவர். எல்லாரும் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இது வெறும் பாடல் அல்ல, தேடலாய் இருக்கட்டும். ஆண்டவர் சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை. கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்க. வலது கையெழுத்து. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து எனக்காக காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். என்னை கரை சேர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. அல்ல தகப்பனா தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்க. இன்னும் ஒரு முறை விட்டு கொடுக்கலை. ஒருபோது நம்மை விட்டு கொடுக்காதவர். எல்லாரும் வாய்களை திறந்து சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலை. கரங்களை உயர்த்தி விட்டு கொடு.
கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே. ஆமென். விட்டு கொடுக்க எல்லாரும் வாய்களை திறந்து சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு பாவத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கல்லெறிவதற்காக எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? போ, இனி பாவம் செய்யாதே, போ மகளே, உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிற அதிகாரம் உடையவன். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறான் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, கல்லெறியும் மனிதர் முன்பதாக என்னுடைய கரைப்பட்ட வாழ்வை கண்டு என்னை யாரும் கல்லெறிய விடாமல் என்னை பாதுகாத்தீங்களப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கல்லெறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க, என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னை நீங்கள் விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவரே, எனக்காக நீர் வந்தீரப்பா, எனக்காக நீங்க எழும்பி நின்றீர் ஆண்டவரே. கரங்களை தட்டி இன்னும் விசுவாசத்தோடு, இன்னும் உங்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை, உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க விழுந்ததை போல நினைக்காதீங்க. நீதிமான் 7 தரையில் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான். அவனுக்குள் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு கடல் மேல நடந்து வராரு. பேதுரு பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நீங்க நான் நடந்து வரேன். நீங்க சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இருக்கவங்க தான் அதெல்லாம் சொல்ல முடியும். நீங்க சொல்ற ஆமேன்ல தெரியுது உங்க விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க இருந்தா சொல்லிடுவேன், நானும் அந்த கூட யோசிப்பேன். ஆமேன். கடல் மேல் நடக்க முடியுமா? பிசிக்ஸ் ஃபுல்லாக நம்ம யோசிப்போம். ஆனால் பேதுரு சொல்ல, இல்லை ஆண்டவரே, நான் நடப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரையே பார்த்து அப்படியே நடந்து வந்தான். திடீர்னு இந்த கடலை பார்த்தான், இருளை பார்த்தான், உள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து, மூஞ்சி முகரக்கட்டையை பாரு, நீலாம் ஒரு விசுவாசி, இப்படி சொன்னாரா? அவனுக்கு பிரசங்கம் பண்ணாரா? கையை உயர்த்தி ஒப்புக்கொடு பேதுரு, அவன் விசுவாசம் எதுவுமே சொல்ல. கீழே அவன் கீழே போகிறத ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் கையை பிடிச்சி அவனை தூக்கி முதல்ல விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்ன கரங்களை பிடிச்சி என்னை தூக்கி, என் விசுவாசம் குறையிறப்பல கர்த்தர் என்னை பிடிச்சி எத்தனை முறை பேதுருவே, நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிற தகப்பனாக அவர் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். தூக்கி எடுத்து வச்சு அப்புறம் திட்ட வேண்டியெல்லாம் திட்டுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அற்ப விசுவாசின்னு சொன்னார். அல்லேலூயா. விசுவாசம் குறையக்கூடாது, நாளுக்கு நாள் விசுவாசத்துல வளரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்கவில்லை. ஆமென். பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில நம்மளை ஆக்கினைக்கு தீர்க்கும்படி நான் வரவில்லை. ஆண்டவர் சொன்னார், எல்லா ரட்சிப்படைவும் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். யாரையும் கண்டம் பண்ண ஆண்டவர் வரல. அல்லேலூயா.
அப்படி யாரெல்லாம் ரைட்டா இருக்காங்க, இப்படி போயிட்டாங்களா, இந்த கோடை தாண்டிட்டாங்களா, அவங்கள தூக்கி நரகத்துல போடணும். இது ஆண்டவருடைய வேலையே கிடையாது, ஆண்டவருடைய திட்டமும் கிடையாது. ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க கீழே விழுந்திருந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கு. இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, உங்க கரத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன். விசுவாசத்துல திரும்ப என்ன நடக்க செய்யுங்க. திரும்ப நான் விசுவாச வாழ்க்கையில இன்னும் அதிகமா நான் நடந்து முன்னேற நான் விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல விழுந்து விழுந்து எழும்புறதில்லை, நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வருவார். அவருடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் குறைந்து போகவில்லை. இந்த டீனேஜ் யூத் ஒரு 3 ஃபர்ஸ்ட் 3 ரோல சவுண்டே வர மாட்டேங்குது. இப்ப சொன்னது செல்லாது. ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் குறைந்து போவது இல்லை அப்படின்னு சொன்னா பாருங்க, எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றாங்க. கொஞ்சம் பேர் கையை தட்டலாம். ஹல்லேலூயா. யாருமே நம்ம கம்பெனி இல்லையேன்னு மட்டும் நீங்க நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. பாடுவோமா? இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை நாம் கண்டிடுவோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்க வேண்டும், உங்க மகிமையை நாம் பார்க்கணும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க, ஆண்டவரே உங்க மகிமையை பார்க்க நான் வந்திருக்கிறேன், என் கண்களை திறந்தருளுவீரார். ஓ ரமதரந்தரா, ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கர்த்தர் நம்மை பார்க்க செய்வாராக. தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும்,
வாசித்தோம். கர்த்தர் ஒரு விசையாய் வானத்தையும் பூமியும் கர்த்தர் அசைய பண்ணுவாராக. இந்த காலை நேரத்தில் அசைக்க முடியாதவைகளை தேவனுடைய வல்லமை அசைய பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிசினஸ்ல அசைய முடியாதது, எங்க குடும்பத்தில் அசைக்க முடியாததை ஆண்டவரே உம்முடைய வல்லமை அசைய பண்ணுவதா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். மந்திர சூனியம் செய்வின கட்டுக்கள் என்றே நம்மே சூடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுக்கள் என்றே நம்மே சூடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா கலக்கிடுவோம். ஆவியானவர் எனக்குள் இருப்பதா உலகத்தை நான் கலக்கிடுவேன். உந்தன் வல்லமைகள் குறைந்தாவே, ஓ உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுவா நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். உங்க நாமத்தில் அற்புதங்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை வரும்போது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தை ஆண்டவர் கலக்கினார். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 12 பேர்ல ஒரே ஒரு தோமாவை, ஒரே ஒரு சந்தேகப்படுற தோமாவை கர்த்தர் இந்தியாவுக்கு அனுப்புனார். ஹல்லேலூயா. அவர் கால் வைத்த முதலாவது கேரளால கால் வச்சாரு, ரெண்டாவது தமிழ்நாட்டில் அவர் கால் வைத்தார். ஹல்லேலூயா. கேரளால எங்க போனாலும், தமிழ்நாட்டில் எங்கே போனாலும், ஏன் மொத்த இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. இந்தியன் ரயில்வேஸ்க்கு அப்புறம் நிறையா இடத்தை யார் வச்சிருக்கிறாங்கன்னா சபைதான் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஒரு மனிதன் அங்கே வந்தால் ஒரு தேசமே மாற்றப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. கடந்த 2 நாளா ஆண்டவர் என்ன ஜெப சப்மிட்டுக்கு திருச்சிக்கு ஆண்டவர் கொண்டு போனார். ஹல்லேலூயா. நேற்று தினம் பல சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். சனிக்கிழமை நிறைய சாட்சிகளை நான் சொன்னேன். என்னை உற்சாகப்படுத்தின சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆமே. இன்னும் ஒரு சாட்சியை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாஸ்டர் போன ப்ரேயர் சம்மிட்டுக்கு பஞ்சாப்ல இருந்து வந்திருந்தாராம். அவர் வந்து மிஷினரியாக அங்கே போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கூட பக்கத்தில் உட்காந்துருக்க பாஸ்டர் எப்படியாவது ஒரு உதவி செய்யணும். இப்போ ஒரு 5 வருஷமாக தான் அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாஸ்டர் ஊழியெல்லாம் எப்படி போகுது, உங்கள் சபைக்கு எப்படி ஆட்கள் வராங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரா, பாஸ்டர் இந்த 5 வருஷமாக தான் நான் ஊழியத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இப்போ எங்கள் சபையில் ஒரு 5000 விசுவாசிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆத்மாவில் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி பாஸ்டர், நாங்களும் 10-15 வருஷம், அவர் கேட்டவர் ஒரு பெரிய ஊழியக்கார். அவங்க சர்ச்சுக்கு ஒரு 3000 பேர் வராங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக சர்ச்சு நடத்துகிறோம், 3000 பேர் தான் வராங்க. 5 வருஷத்துல 5000 சொல்லிட்டாங்க, நான் 7000. 5 வருஷத்தில் எப்படி 7000 விசுவாசிகளை நீங்கள் கொண்டு வந்தீங்க எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், அவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சோடனே அவர் அவங்க மனைவியும் ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய மலை, இந்த மலைக்கு நடுவில் ஒரு பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் போனால் அவங்க நிறைய பேர் அங்கே மனிதர்களை சாப்பிடுகிற வாழ்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப அந்த முழங்கால் படிட்டு ஒரு சின்ன டென்ட் போட்டு அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், நீயும் மனைவியும் கிளம்பி போங்க, நதியை தாண்டி போங்கன்னு சொன்னாரா. அவங்க சொன்னாங்க, உயிரோட வந்தா திரும்ப வரோம். அல்லேலூயா. ஆண்டவர் சில பேருக்கு நல்ல கிருபைகளை ஆண்டவர் தரார். இவ்வளோ சத்தத்திலையும் ஒரு சில பேர் கண்களை மூடி அவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள். தோத்திரம். அல்லேலூயா. இதை விட சவுண்டு வைக்க முடியாது, ஸ்பீக்கரே வெடிச்சு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தா, உங்களுக்குள்ள ஆண்டவருடைய மகிமை இருந்தா, ஆலயத்தை வந்து கண்ணையே ஒரு செகண்ட் கூட மூடவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பஞ்சாப்ல தான் உங்களை கொண்டு விடணும். அல்லேலூயா. அவர் சொன்னாராம், உயிரோட வந்தா ஊழியம் பண்றோம், இல்லைனாலும் சாப்பிட்டாலும் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டாங்க, என்னைய சாப்பிட்டாங்கன்னா நீ வந்து ஊழியம் பண்ணு, உன்னை சாப்பிட்டாங்கன்னா நான் வந்து ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி
நதியை தாண்டி போனாங்களாம். போய் அங்கே இருக்கலாம் பயந்துட்டு இயேசுவின் அன்பை சொன்ன உடனே கொஞ்சம் பேரெல்லாம் வந்தாங்க. ஒரு 2-3 குடும்பம் வந்துச்சு. அதில் ஒரு குடும்பம் சொன்னாங்களே, எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் குழந்தையை தருவார், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண சில மாதங்களிலே அவங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் இவங்க ஊழியம் பண்ண வேண்டியதில்லை. அந்த குழந்தைய போய் அவங்க ஊரில் எல்லாத்துக்கும் காமிச்சு, இத்தனை வருஷம் அவங்க யாருன்னு சொன்ன ஒரு பூசாரி, அல்லேலூயா, அவங்க சொல்கிற இனிமேட்டு இந்த கோயிலை நாங்கள் மூடிடுறோம், இனிமேட்டு இங்கே வரவங்களாம் நீங்கள் எங்களோட எங்கள் இயேசு கிட்ட நாங்கள் போயிட்டோம், இயேசு தான் எங்களுக்கு உதவி பண்ணார், அவர் தான் எங்களுக்கு குழந்தையை கொடுத்து, அவர் தான் உருவாக்குகிற தெய்வம், அவருடைய வல்லமையை நாங்கள் பார்த்துருக்குறோம், இனிமேட்டு நாங்கள் பூசாரி வேலைலாம் செய்ய மாட்டோம், நீங்கள் எங்களோட வாங்க. அப்படியே பார்த்தா அடுத்த வாரம் 70 பேர், அல்லேலூயா. அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் 700 பேர், அல்லேலூயா. ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் சில மாதங்களே திடீர்னு காலையில் வந்து கதவை தட்டாங்களாம். இந்த பூசாரி கூட வந்தோடனே அவங்க கையில் குழந்தை இருந்துச்சு. அதான் வந்து ஊழியக்கார் கையில் கொடுத்துட்டு, இயேசு எங்களுக்கு குழந்தைய கொடுத்தா சந்தோஷப்பட்டோம், திடீர்னு இந்த குழந்தை செத்துருச்சு இந்த அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, இயேசு எங்களை ஏமாத்திட்டாரு, இனி எங்களுக்கு இயேசு வேணான்னு சொல்லி அவங்க ரொம்ப அவங்கள திட்டிட்டு அவங்க நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போதான் ஆண்டவரே ஊழியம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற இந்த நேரம், ஏசப்பா நாங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த கணவனும் மனைவியும் முழங்கால் படிட்டு அந்த குழந்தைய கையில் வைத்துட்டு என்ன சொல்கிற பதில் சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. கண்ணீரோட ஜோமன் அவங்க சொல்கிறாங்க, வார்த்தையே வரலையா, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணீர், ஆண்டவரே எங்களை கைவிடலை அப்பா, நீங்கள் என்னை அழைச்ச தேவன், உண்மையுள்ளவனுக்கு பாரத்தோடு அவர் சொல்கிற அந்த பாரம், என்னுடைய பாரம் பெருந்தொழிகளாக என் கண்ணில் தண்ணீர் வந்து அந்த குழந்தை மேலே பட திடீர் அந்த குழந்தைக்குள்ளே உயிர் வந்ததை நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இவங்க வேணான்னு சொன்னவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நீங்க வாங்க, திரும்ப வாங்க, நாங்க கத்துறோம், அவங்களுக்கு கேட்கல. உடனே இந்த குழந்தைய அப்படியே காட்டணும். இந்த குழந்தை கை கால் ஆட்டுறதை பார்த்தோன்னே அவங்க திரும்பி ஓடி வந்தாங்க. ஹல்லேலூயா. குழந்தைய முதல் தடவை கொடுத்த உடனே அவங்க போய் நிறைய பேருக்கு சொன்னாங்க, இப்ப செத்து போன குழந்தை உயிரோட வந்துருச்சுன்னு. அங்க போய் காமிச்ச உடனே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்க அந்த சின்ன கூடாரத்துக்கு வெளியே ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. அது முழுசா 1500, 2000, 3000 என்று சொல்லி ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதங்களை சொல்லிக்கொண்டே ஆண்டவர் எங்கள் மூலமாக பல அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆகணும். ஹல்லேலூயா. இந்த வல்லமை குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுந்த மகிமை மாறவே இல்லை. அது ஒரு நாளும் மாறாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தண்ணீர் திராட்சரசமா மாற தேவை வர்றப்ப மகிமையை பார்க்கறது வேற. ஆனா மோசே கேட்டது, தேவையில்லாதப்ப உங்களுடைய முழுமையான மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஏதோ தேவைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன். கடைசி நாளில் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவார். ஆமே. நிறைய சாட்சிகளை சொன்ன, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னும் ஒரு சாட்சி, பாஸ்டர் டட்லி தங்கியா, அவங்களுக்கு வயசு 70 வயது, அவரால் நடக்க முடியல. அவர் சொன்னார், அவரை கூட்டிட்டு ஜம்மு காஷ்மீர் ஊழியத்துக்கு அவரை கூப்பிட்டுருந்தாங்க. ஜம்மு காஷ்மீர் அவர் அங்கே போனப்ப அவரு கூட ஒரு வாலிபனை டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவரா இன்னொரு வாலிபனை நம்ம ஆட்கள் மாதிரி ஒரு ஆட்களை கூட்டிட்டு போனார். அல்லேலூயா. அங்கே போய் பார்த்தா அந்த மண்டபம் பெரிய மண்டபம், ஆனால் ஒரு 20-30 பேர் தான் உட்காந்துருந்தாங்களாம். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னால் நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணு. பைக்கை பிடிச்சோடனே நல்ல அந்நிய பாஷையில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பார்த்தா வெளியே இருக்கிற ரோட்டில் போகிறவங்க எல்லாம் கீழே தொப்புன்னு அங்கே வெளியே விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்கள கூட்டிட்டு வர, ஒருத்தரை தூக்கிட்டு வர 3 பேர் இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துல அந்த மண்டபம் முழுவதும் 600 பேர் ஃபுல்லாக மண்டபமே நிரம்பிருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். முடிச்ச உடனே நம்ம தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டு இருக்கவே நிறைய பேர் செருப்பை போட்டுட்டு வேகமாக இறங்கி போயிடுவீங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. முடிச்ச உடனே ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாம் 600 பேரில் ஒரு 10 பேராக போனால் எல்லாம் 600 பேர் அப்படியே நிற்கிறாங்க. பாஸ்டர், நாங்கள் உங்கள்கிட்ட ஜெபிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஆவியானவர் சொன்னாரா, இல்லை இவ்வளோ பேருக்கு நீ ஜெபம் பண்ணால் அப்புறம் உனக்கு ஜெபிக்க வேண்டி வந்துடும். அதனால நீ என்ன பண்ணு, உன் கூட கூட்டிகிட்டு வந்தீங்க அந்த டிரைவர் வாலிபனை, அவனை நல்லா ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி அவனை நடத்து அப்படின்னாராம்.
அவனை முழங்கால் படிட்டு இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இன்றைக்கு ஒரு நாளைக்கு இப்போ நீ தான் அசிஸ்டன்ட் பாஸ்டர், நீ வந்து என்ன பண்ண போகிற, ஜெபிக்க போகிற அப்படின்னு சொல்லி அவர் அந்த டிரைவர் அந்த வாலிபன் அந்த பக்கம் நிறுத்திட்டு இந்த பக்கம் வந்து அவர் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். இவர் கை வச்சு நல்லா ஜனங்கள் அபிஷேகத்தில் நிரம்புறாங்க. ஆனால் அந்த பக்கம் அந்த வாலிபம் பாருங்க, அவன் அப்படி கையை நீட்டினோடனே ஜனங்கள்லாம் தூக்கி எறியப்படுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அவங்க பார்க்குறாங்க. மகிமையை பார்த்த உடனே டட்லி தங்கியாட்ட நின்று அவ்வளோ கூட்டமும் அப்படியே எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்களா. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், ஆண்டவரே என்னை கை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை பெருசாக காணப்பட்டுச்சு. அல்லேலூயா. அவன் பையனை கூப்பிட்டு சொன்னார், கர்த்தரோட நல்லா பயன்படுத்துறாரு, எனக்கு ஆப்போசிட்டாக சர்ச்சை ஆரம்பிச்சிடாத, கூட என் கூட ஊழியத்தில் இரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் ஊழியத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லா பிரசங்கம் பண்ணார். ஒரு செஷன் தான் வந்தார். வந்த உடனே அவர் வந்த உடனே கூட ஒரு 3 பேரை கூப்பிட்டு வந்தார். ஒருத்தர் கீபோர்டு வாசிக்க போய் உட்காந்துட்டார். 2 பேர் நல்லா கோட்டெலாம் போட்டு, மோடி கோட்டெலாம் போட்டு அப்படியே நம்ம பிஎம் கூட வர மாதிரி வந்தாங்க. இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு நினச்சேன். முதல் வரிசையில் வந்து உட்காந்தாங்க. நல்லா அவர் மைக்கை பிடிச்ச ஆரம்பித்ததுலேருந்தே நல்ல அந்நிய பாஷைகளை அவங்க விடுதலையாக பேசுகிறாங்க. முதல் வரிசையில் இருக்க நல்ல விடுதலை அந்நிய பாஷைகளை அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரொம்ப சிம்பிளாக 70 வயசு ஆகுது, என்னோட சவுண்டு கம்மியாக தான் பேசுகிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த அபிஷேகம் நதியளவு அங்கே வருகிறதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அங்கே வந்திருக்கிற எல்லாம் டாப் லீடர்ஸ் எல்லாரும், ஆனால் ஊழியக்காரங்க மேலே அபிஷேகம் வல்லமையாக இறங்கி வந்துச்சு. எல்லாரும் ஒரு சில பேர்லாம் கீழே விழுந்துட்டாங்க, அபிஷேகத்தில் நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. அது காரணம் என்ன தெரியுமா? அவங்க வேற எதுவுமே பண்ணல, தண்ணி கூட குடிக்கல, முன்னாடி உட்கார்ந்தவங்க நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சேனையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே இப்படிலாம் எங்கள் சர்ச்சில் நடக்குமா, எங்கள் சர்ச்சை கொடுத்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. இங்கே போனால் நான் முதல் வரிசையில் 2வது வரிசையில் உட்கார்ந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு தொடுதல் வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ். நான் வேடிக்கை பார்க்க போவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தொட வேண்டும், கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளே வர வேண்டும், நதியளவாய் பாய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்றாரு, எங்க சபையில கர்த்தர் 5000 ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். மதுரை பட்டணத்துல நிறைய போலீஸ் அதிகாரிகள், ஜட்ஜஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சியல் ஆட்கள் என்னுடைய சபையில் இருக்கிறார்கள். ஆமே. அவர் சொல்லும்போது சொன்னார், அவங்க சைடில் அங்கே இருக்கிற அந்த அவங்க சர்ச்சில் வந்து 5000 ஆத்துமாக்களை கொடுத்தேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் சொன்னார், எனக்கு சர்ச்சை ஆண்டவர் நல்ல ஹைவேஸில் கொடுத்துருக்குறேன்னு சொன்னார். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சர்ச்சை ஹைவேஸில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை நம்பணும். ஆமென். அப்போ இது வந்து லீடர்ஸ் மீட்டிங்காக மாறணும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. இவங்க எல்லாம் நீங்கள்லாம் இப்போ யாராக மாறணும்? லீடர்ஸாக மாறணும், அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் மாறணும். வாலிபர்கள் மேலும் மூப்பர்கள் எல்லார் மேலும் அந்த அபிஷேகம் நதியளவாய் ஊற்றப்படணும். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவர் அங்கே போய் அந்த டட்லி தங்கி அங்கே சபையை வாங்குறப்ப நிறைய பேர் அவருக்கு எதிராக வந்தாங்க. அவங்க எல்லாம் சுற்றி இருந்தாங்க. எல்லாரும் எங்களுக்கு சத்தம் வருது, அது வரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. இவங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஒவ்வொருவரையாய் கர்த்தர் ரட்சித்து அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாம், இப்போ சர்ச்சை சுற்றி எல்லாம் யார் தான் இருக்கிறாங்க? நான் சொல்கிற கதை உங்களுக்கு புரிய, கதை இல்லை, சம்பவம். அல்லேலூயா. புரியுதா? காதுள்ளவன் கேட்க கடவன். சர்ச்சை சுற்றி இப்போ யார் இருக்கா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆய்வே திறக்க மாட்டேங்குது. நிறைய பேர் ஃபெவிக்விக் போட்டு வந்துட்டாங்களே என்பதில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சர்ச்சை சுற்றி இப்போ யார் இருக்கா? நல்ல அபிஷேகத்தில் இருந்து ஜெபிக்கிறோம். நல்ல தூங்கு மூஞ்சி விசுவாசி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குற ஆட்களை இவங்களெல்லாம் தட்டி எழுப்பி பிரசங்கம் பண்ணுறதுல ஆண்டவரே வந்துடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வரும்போதே அபிஷேகத்தில் நிறைஞ்சு தான் வரணும். இங்கே வந்து நிறையறது இல்லை, நீங்கள் நிறைஞ்சு தான் வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆயத்த ஜெபம்னு ஒன்று வைக்கிறோம் சனிக்கிழமையில். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேர் கை உயரவே மாட்டேங்குது. தோற்ற எல்லா முடக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதா, எல்லா தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதா. கர்த்தர் உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாரா.
உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆவியானுடைய மகிமையுள்ள பிரசன்னம், ஹalleluya, ஓ ஹalleluya. கர்த்தருடைய நாமம் எல்லா இடத்திலும் உயர்த்தப்படும். ஹalleluya. அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். 2026 யார் ஆட்சி செய்ய போறான்னு பரலோகம் தீர்மானம் பண்ணணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை ஜெபிக்க கூப்பிடுறார். ஹalleluya. 14 மணி நேரம் ஜெபம் வச்சிருந்தோம். எத்தனை பேர் வந்தீங்களோ தெரில, எவ்வளோ நேரம் வந்தீங்களோ தெரில. வந்தவங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் வந்தாங்க, யாரையும் கம்பல் பண்ணல. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம சபையில் சாலமோன் பிரதர் 4th டிவிஷன்லேருந்து அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. பிரதர் பாபு அவங்களுக்கு குடும்பம் 4th டிவிஷன் லீடர், அவங்களுக்கு குடும்பமாக வந்திருந்தாங்க. வரதான் இல்லை, வந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் கையை தட்டியாவது கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்களாம் ரொம்ப முழு நேரமும் அவங்க இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4 மணி நேரம் 3 மணி நேரம் வந்தவங்களாம் போர் அடிச்சிச்சா, ஜபம் போர் அடிச்சிச்சா? நேரம் போகிறதே தெரியாது. ஆண்டோடைய பிரசன்னத்தில் நேரம் போகிறதே தெரியாது. பிரியமானவர்கள், அல்லேலூயா. இங்கே ஆண்டோட சமூகத்தில் இருக்க பழகுங்கள். ஆமீன். மோசே 40 நாள் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 4 மணி நேரம் இருக்க சொன்னாங்க. 4 மணி நேரமா? தோத்திரம், அல்லேலூயா. ஆமீன். 4 மணி நேரம் இல்லை, 40 நாளும் போகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய மகிமையை பார்க்கணும்னா சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு கடமைக்கு சபைக்கு வர பெயர் கிறிஸ்துவர்கள், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்கள், அவங்க மேலெல்லாம் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை போட மாட்டார். ஹல்லேலூயா. யார் காத்திருக்கிறாங்களோ, யார் தாகமாக இருக்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்கள் வல்லமையை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை சொல்லுங்க. வாய்களை திறந்து, உங்களுக்குள்ள ஒரு பாரம் வரலையா, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச வரலையா? ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் நதியளவாய் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் கையை உயர்த்தினாலே பிசாசு நடுங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் நதியளவாய் வர வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய சபை. ஹல்லேலூயா. யாரும் தூங்காதீங்க, கையை உயர்த்து காலை உயர்த்து, இதெல்லாம் ஆவிக்குரிய சர்ச்சில் நடக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒரு சபையில் வச்சிருக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். நீங்கள் சும்மா வந்துட்டு போக அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவருக்காக வேலை செய் நம் கரங்களை, ஆண்டவருக்காக உற்சாக கரத்தோடு நாம் இருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. துதியின் ஆயுதம் நமக்குள் இருக்குதா? கர்த்தரை துதிக்கிறீங்களா? உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை ஆண்கள் ஐக்கியம் உடனே ஓடோடி வரணும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி ஓடோடி வரணும். எப்பெல்லாம் ஆலயம் திறந்து இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாஸ்டர் டட்லி அவங்க சொன்னாங்க, அவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 60 வயசானப்ப அவருக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தாராம். நான் போன வாரம் அந்த திட்டத்தை சொன்னேன். 38 மாவட்டத்தையும் நம்ம கால் வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவர் சொன்னாரா, நான் கால் வச்சு ஜெபிக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே என் கூட ஒரு பாஸ்டர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் ஈரோட்டில் இருக்கிறார். அவருக்கு திடீர்னு காலையில் பாஸ்டர் டட்லி தங்கையா ஃபோன் பண்ணியிருக்கிறார். நீ எங்கேப்பா இருக்கிற? ஈரோட்டில் தான் இருக்கிறேன். நான் ஈரோடு முழுவதும் போய் ஜெபம் பண்ணணும், எல்லா தாலுக்காயும் நான் கால் வைத்து ஜெபிக்க வேண்டும், என் கூட வருவியா? இவர் சொன்னார், ஐயா நீங்கள் பெரிய ஊழியக்காரு, என்கிட்ட ஒரு கார் கூட இல்லை, ஒரு 2 வீலர் தான் இருக்குது, பரவாயில்ல நான் வரதை யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லி 60 வயசு அவருக்கு உட்காந்து அந்த நாள் முழுவதும் அரை நாள் முழுவதும் 2 வீலர்லேயே போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கால் நிற்க மாட்டேங்குது. 70 வயசு தான், அப்படி ஆடிட்டே இருக்காரு. அவரை நம்பி கர்த்தர் 5000 பேர் ஏன் தர மாட்டார்? உங்களை நம்பி கர்த்தர் ஒரு ஆத்மாவையா தந்திருக்கிறாரா? உங்கள் மூலியமா கொடுத்துறா ரசிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்லைன்னா அந்த காலை நேரத்தில் கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும் ஆண்டவரே. நான் வெறும் கையா, நான் கனி கொடுக்காம இருக்கிறவங்கள வேதம் சொல்லுது, அவர்கள் வெட்டுண்டு அக்னியில் போடப்படுவார்கள். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.
விசுவாசத்தோடு இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் துதியின் ஆயுதத்தை கையில் எடுத்து உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாம ஓ ஹalleluya. சாத்தானி சரிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மே சூடைத்தே. விசுவாசத்தோடு சாத்தானி சரிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மே உடைத்தெறிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்து. கரங்களை தட்டி துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை ஓ உந்தன் வல்லமைகள் வைராக்கியத்தோடு அந்நிய பாஷையில பேச முடிந்தவர்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஆளை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அசுத்த ஆவியை துரத்துகிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை சீர்குலைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, உங்களுடைய சமாதானத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் எத்தனை பேர் கேட்கிறீங்களோ, எத்தனை பேர் விசுவாசமா கண்களை மூடி அப்பா உங்க வல்லமை, உங்க உயிர் தெழுந்த வல்லமை, பேய்களை ஓட செய்கிற வல்லமை, நோய்களை நீக்க செய்கிற உடைய வல்லமை, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். வியாதிகள், வறுமைகள், ஆளில் வறுமையை கொண்டு வருகிற, குறைவுகளை கொண்டு வருகிற ஓ ரபா தனரி அந்தரா மிகா தரகா நஷ்டங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் எதிர்வல்லமைகள், சத்ருவின் எதிர்வல்லமைகள் ஓ ஹalleluya ரிபா லந்தா ரிகா தரவா ஊழியத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் ஹalleluya ஹalலே விடாதீங்க அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. ஓ ராகா தீனிரி அந்தரா கர்த்தர் அநேகரை நிரப்புறாரு. ஒரு புதிய சால்வை போடப்படுகிறது, அபிஷேக துதியின் ஆடை போடப்படுகிறது. கர்த்தர் அநேகருடைய வாயில கர்த்தர் அபிஷேகமான நாவுகளை, அக்னிமயமான நாவுகள் இறங்கி வருவதாக. எழும்பு சியோனை, எழும்பு எழும்பு எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள். நீ சோர்ந்து இருந்தது போதும், நீ அவிசுவாசமா இருந்தது போதும். ஹalleluya கர்த்தர் உன்னை கரங்களை பிடிப்பா, கர்த்தர் உன்னை நடத்துவா. ஹalleluya சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத மகனே, நீ சோர்ந்து போகாத. புதிய பலனை ஆண்டவர் தருவாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய வேலை, ஒரு புதிய வேலை, புதிய மகிமை. ரிபா ராதா ராகா நாதா ராமா லிகாதா ராகாதா நாமா. உங்க வல்லமை குறைந்து போகவில்லை. இயேசுவின் நாமத்தில் அக்கினி அபிஷேகம் நதியளவாய். யாரெல்லாம் கேட்கிறாங்களப்பா, யாருக்கெல்லாம் வேணுமோ கேளுங்க, கண்களை மூடி கேளுங்க, பயபக்தியா கேளுங்க. ஆண்டவரே நான் எழும்ப விரும்புறப்பா, நான் எழும்ப விரும்புகிறேன். கர்த்தர் அநேகரை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya உங்க உயிர் தெழுந்த மகிமை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹalleluya உங்க வல்லமை குறைந்து போகவில்லை அப்பா. ஹalleluya ஹalleluya எங்களை பலப்படுத்துகிற உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya உண்மை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த ஆவியானவர்
எங்களை போதித்து நேர்வழியாய் நடத்துவீராக. நன்மைகள் செய்பவரே, உங்களுக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Thank you, Jesus. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உண்மை உள்ளவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதி. ரெண்டு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க உயர்த்தலாமே. உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும், நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வலிதுவே என்று நடத்துகிறேன். நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வலிதுவே நடத்துவேன். எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை இயேசையா உம்மை ஆராதிக்கிறோம் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. என் கண்களை மனிதர்கள் மேல் அல்ல, வேற யாரும் எனக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னாங்க, அவங்க மேல இல்லப்பா, உங்க மேல என் கண்களை நான் பதித்து வைத்திருக்கிறேன். கால்களை வளைக்கு சத்ரு விரித்திருக்கிற வஞ்சகமான வளைக்கு என்னை நீங்களாக்கி விடுவீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம், தடுமாறும் அப்பா தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறு சூழ்நிலை வரும்போதும் அப்பா அப்பா கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதி. கடைசியா எல்லாரும் முழு பலத்தோடு அவரை ஆராதனை செய்வோம். என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Thank you Father. Thank you Jesus. நீர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். எங்களை கரை சேர்க்க நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வழிநடத்த நீர் போதுமானவர். உடைய கரத்தில் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 774, 14ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 19 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். சேர்ந்து வாசிக்கலாம். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படியிலும் குனிவதுண்டு. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணிக்கு சபையிலே இருக்கிறதான கேர்சல் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸும் இன்று மாலை 5:30 மணிக்கு நீங்கள் சபைக்கு கடந்து வந்து நடைபெறுகிறதான அந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அதே போல இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு இரவு 8 மணிக்கு டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் மாலை ஆராதனை முடிந்த பின்பு நடைபெற இருக்கிறதான அந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். வருகிற 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான திருமணமான ஆண்கள், சொந்தமாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் யாவரும் 3ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு இந்த ஐக்கிய கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். வருகிற 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு 7:30 மணிக்கு நமது சபையிலே பைபிள் ஸ்டடி, அதாவது வேதாகம வகுப்பானது நடைபெற இருக்கின்றன. விசுவாசிகள் நீங்கள் அந்த வேதாகம வகுப்பிலே பங்கு பெற்று வேதாகமத்தை குறித்த இன்னும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் நம்ம சபையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அநேகர் வந்து பங்கு பெறுகிறார்கள். வராதவர்கள் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறதான இந்த காத்திருப்பு ஜெபத்திலும் உபவாச ஜெபத்திலும் பங்கு பெறும்படியாக நாங்கள் அன்பாக கேட்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம் சபையிலேயே கர்த்தருடைய பரிசுத்த பந்தி ஆராதனையானது நடைபெறும் என்பதை விசுவாசிகளுக்கு அறிவிக்கிறோம். ஆயத்தனமாக நீங்கள் கடந்து வரும்படி அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி தயவாய் கேட்கிறோம். நாம் யாவரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நாம் வரவேற்போம். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டதான இந்த விண்ணப்ப படிவத்திலே அதன் பின்புறம் உங்களுடைய ஜெப குறிப்புகள், எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதி ஆராதனை முடிவில் கொடுத்து செல்லும்படி அன்பாக கேட்கிறோம். யாவரும் எழுந்து நிற்கிறோம். கரங்களிலே
காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக கேட்கிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனப்பா எங்களை உமது கண்மணி போல பாதுகாத்து வருகிறீர். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. தேவன் தாமே ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே ஊதியத்திலிருந்து உமக்கென்று நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கை தசம பாகங்களை தேவன் தாமே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய தொழில் வியாபாரம் செய்கிற உத்தியோகத்திலே அப்பா உம்முடைய ஆசீர்வாதமான கரம் ஆண்டவரை கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்தி நீர் கொடுப்பீராக ராஜா. எல்லா பொருளாதார ஆண்டவரே தடைகள் சீர்குலைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்பா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் நாங்கள் செழித்திருப்பதை இந்த புறஜாதியார் கண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் கடந்து வர எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும் தகப்பனே. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் சமாதானமாய் வாழ எங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பு பழுகி பெருக ஆவியானவர் அதன் மூலமாக நாங்கள் வாழுகிற பகுதியிலே ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே பிரசங்கிக்கப்பட தேவன் கிருபை செய்வீராக ராஜா. அப்பா நீங்க தொட்டு ஆசீர்வதிப்பீராக ராஜா. இனி வரக்கூடிய காலங்களில் தேவனாகிய கர்த்தர் உமக்கென்று இன்னும் அதிகமாகவும் ஆண்டவரை உற்சாகமாயும் கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் இருதயத்தை நீர் மாற்றும் ஆசீர்வதியும். செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவை அமர பண்ணும் உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம் கை என் ஆத்துமாவை அமர பண்ணும். உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும். உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். உம் கை சத்துருவை எட்டி பிடிக்கும். உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். பறந்து காக்கும் காட்சி போல என் காக்கும் தெய்வமே, பறந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தெய்வமே, பறந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. இயேசுவே உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? இயேசுவே உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? மனம் திறந்து உணர்ந்து நான் என்னை உமக்கு தந்தேன். வழி பிறந்து மகிழ்ந்து உம்மை மீண்டும் நெருங்கினேன். மனம் திறந்து உணர்ந்து நான் என்னை உமக்கு தந்தேன். வழி பிறந்து மகிழ்ந்து உம்மை மீண்டும் நெருங்கினேன். ஓ சிலுவையை நினைக்க செய்திட்டேன், என் புலம்பலை மறக்க செய்திட்டே. பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தெய்வமே, பறந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தெய்வமே, பறந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அநேக அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறார். இந்த 2வது மாதத்தில் முதல் நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தை இன்னொரு வரவேற்கிறேன்.
பின்னாடி பார்த்துருப்பீங்க, எல்லா அற்புதங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே எல்லாம் கார்பெட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் உலக திருமண நாள், வேர்ல்டு மேரேஜ் டே என்று உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். அதனால் திருமணம் ஆக வேண்டி இருக்கிறவர்கள் அல்ல, திருமணம் ஆனவர்கள் நீங்கள் எழும்பி நில்லுங்கள். திருமணமான கல்யாணம் ஆனவங்க நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்றுங்க. உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் திருமண வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் திருமணம் ஆனவங்கெல்லாம் ஏன் தான் ஆச்சோ இப்படி இருக்கிறாங்க, திருமணம் ஆகாதவங்க எப்போ தான் ஆகுமோ. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி இல்லை, கர்த்தர் நம்ம குடும்பங்களை கர்த்தர் மகிழ்ச்சியால் நிரப்ப செய்வார். நீங்கள் சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்கள் கணவர்மார் ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் விசேஷமாய் ஜெபிக்கும்படி உங்களை கேட்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எழும்பி நிற்கிற ஆண்டவரை இவர்களை ஆண்டவருடைய பரலோக திட்டத்தின்படி நீங்கள் ஒரு உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. கணவனாக மனைவியாக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். இன்னாருக்கு இன்னார் தேவை என்பதை தேவன் அறிந்து நன்மையான ஈவுகளை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் இந்த குடும்பங்கள் உமக்காக பிரயோஜனப்பட சாட்சியாய் வாழ நாங்கள் இவர்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் உங்கள் கணவன் மனைவியை பார்த்து, நீ எனக்கு கிடைத்த பரிசு, அல்லேலூயா, யூ ஆர் a gift from God, நீ எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் போய் உங்கள் கணவர் உங்கள் மனைவியை பார்த்து நீங்கள் சொல்லணும். சொல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவர்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்கப்படும். ஆண்கள் ஐக்கியத்தில் அவங்களுக்கு தனி ட்ரைனிங் இருக்குது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சந்தோஷமாக சொல்லுங்கள். நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, இவர் தான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற மாப்பிள்ளையா? கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ திருமணம் வயசே வந்துருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் என்ன, இவங்க தான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற கணவனா மனைவியா தெரில பாஸ்டர். அப்படி சொல்கிறவங்கள இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆள். வேறு யாரை கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கணவன் மனைவியை கொடுத்துருக்க. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களையும் இந்த உடன்படிக்கைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவாராக. நம்ம சபையில் ரொம்ப முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால் வேதாகமத்தை படித்தவர்களை நாங்கள் கனம் பண்ண விரும்புகிறோம். கேம்பஸ் க்ரூசேட் மூலயமா, எஸ்பிசி மூலயமா இங்கே பைபிள், இந்த பக்கம் பைபிள் குவிஸ் நடந்துச்சு. அதற்கான பரிசு பெற்றவர்களை நாங்கள் இப்பொழுது வாசிக்கும் பொழுது நீங்கள் முன்பதாக வாருங்கள். மற்றவர்கள் நீங்கள் நல்ல கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். God bless you. கேட்டகிரி A 1 to 13 வயது வகுப்பில் 3வது பரிசு கன்சலேஷன் பிரைஸ் வலன் 5th டிவிஷன். பரிசு நிதிஷ் 1st டிவிஷன். செகண்ட் பிரைஸ் கெட்சியால் 1st டிவிஷன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹாரிஸ் 1st டிவிஷன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பெரேயா பட்டணத்தார் மிகுந்த நற்குணசாலிகளாய் விளந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். நீங்கள் ஆமேன் அல்லேலூயா சொல்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. வேதத்தில் தேறணும், வேதத்தை வாசிக்கணும். மொத்தம் 87 பேர் எழுதியிருக்கிறாங்க. 81 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி. மீதி பேரெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. காலம் இனி செல்லாது. ஹல்லேலூயா. அதனால் எல்லோரும் கொஸ்டின் பேப்பர் எழுதணும். எனக்கு ரொம்ப கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். அதை நானே எழுதி நானே உங்களுக்கு கொடுப்பேன். மாதம் ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளோ சிரமத்தின் மத்தியில் நீ கஷ்டப்பட வேணான்னு சொல்லி 2 இடத்துலேருந்து இப்போ நமக்கு வருஷத்தில் கொஸ்டின் எடுத்து வருது. அல்லேலூயா.
தாகம் உள்ளவன் மேல் ஆத்மா தண்ணீரினால் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. ஆத்ம பாரம், வசன பாரம் இதெல்லாம் நமக்குள்ள சாகிற வரைக்கும் இருக்கணும். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இருக்கணும். என்னுடைய தாயாருக்கு 97 வயது. அவர்கள் சொன்னாங்க, அம்மா நான் படுத்துகிட்டே இருக்கிறேன், யாராவது 2 பேரை கொண்டு வந்தால் நான் சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கம்மா 2 பேரை கூட்டிகிட்டு வந்து சரி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நடந்த விஷயம் என்னென்னா, அடுத்த நாள் 2 வாலிப பிள்ளைகள் என்னை பார்க்க வந்தாங்க. வந்திருக்காங்களா இங்கே? வந்தாங்க. அவர்களுக்கு அவங்க சுவிசேஷம் சொல்லும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. எந்த வயதிலும் என்னவா இருந்தாலும் நமக்கு ஆத்மா தாகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அதற்கு ஆத்துமாக்களை அவரே அனுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா நீங்கள அப்படியே ஆராதனை எல்லாம் முடித்து அப்படியே டயர்ட் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் தான் பூஸ்ட் கிடைக்கும். அல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு நல்ல சாட்சியெல்லாம் பாஸ்டையா சொல்லிட்டாங்க. எனக்கு பால் தங்கையானா ரொம்ப இஷ்டம். வாலிப பிள்ளையிலேருந்து அவருடைய மெசேஜை கேட்டு கேட்டு சிஏ கேம்ப் போவேன், நான் கூட்டிகிட்டு போவேன் பெண்களை. நான் யூத் லீடராக இருந்தேன். அப்போ எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருக்குள்ள அனாயிட்டிங் பண்ணுவாங்க. அப்போ பாஸ்டருடைய ஒய்ஃபுங்க தான் என்ன செய்வாங்கன்னா, ஜெப எண்ணெய் வச்சு அவங்களுக்கு அனாயிட்டிங் அபிஷேகத்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப, நான் நிறைய ஊழியம் செய்வேன், ஆனால் பாஸ்டருடைய மனைவின்ற அந்தஸ்து எனக்கு இருக்காது. ரொம்ப வருஷம் கழித்து தான் எனக்கு பாஸ்டருடைய ஒய்ஃப்ன்ற அந்தஸ்தை கடவுள் கொடுத்தார். ஆனால் நான் அதை எதிர்பார்க்காம தேவனுக்காக ஓட ஆரம்பித்தேன். அப்பொழுது நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பால் தங்கையா பாஸ்டியா கூப்பிட்டு என்னை தட்டி பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்ட சொல்லி என் கையில் ஒரு ப்ரேயர் ஆயில கொடுத்து போய் அனாயிட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அது எனக்கு ரொம்ப என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஆமென். பாஸ்டருடைய மனைவி செய்கிற அந்த வேலையை கர்த்தர் என்னை நம்பி, கர்த்தர் அந்த நாட்களிலே, வாலிப நாட்களிலே கர்த்தர் என்னை நம்பி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அது குறைவுள்ளது அல்ல, அது நிறைவானது. நாம் எதையும் நோக்கி நம்ம பயணம் செய்யக்கூடாது. நம்ம மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை போட்டு இருக்கிறார். எத்தனை பேர் மேலே அபிஷேகம் போடப்பட்டு இருக்கிறது? ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. அல்லேலூயா. நல்லா நீங்கள் சொல்கிற அல்லேலூயாவில் எனக்கு கால் நேற்று வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. இடிச்சு காலே அப்படியே தெரிச்சு போடுற மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கிறேன்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா வரலும் காலின்னு நினச்சேன், நிற்கவே முடியல. அதனால தான் எல்லா நேரமும் உட்காந்துட்டு இப்போ நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறேன். அதனால் ஒரு ஃபோன் வந்துச்சு, அம்மா என்னவாக இருந்தாலும் தடையெல்லாம் உடைச்சிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன். அல்லேலூயா. ஊழியக்காராக இருந்தாலும் தட்டி எழுப்புறதுக்கு ஒரு மனுஷனாக கர்த்தர் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல அப்படியே நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நல்ல ஆராதனை, நல்ல ஜெபம், உபவாசம் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் 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 சூப்பர். அல்லேலூயா. அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை, ஆமாம், கல்யாணம் வரும்போது தான் மாணிக்கம் வருதா மண்ணு வருதான்னு தெரிய போகுது. கல்யாணம்னு வரும்போது டபார்னு போய் மண்ணு மேலே விழுந்துடுறாங்க. அல்லேலூயா. மாணிக்கத்தை தான் விடவே கூடாது. என்ன நேரத்துலையும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறவே கூடாது. எது நடந்தாலும் நடக்கலைனாலும் சரி, மாணிக்கம் தான் பரலோகம், இயேசு கிறிஸ்து, அந்த நித்திய ஜீவன், அல்லேலூயா, ரட்சிப்பு. இதை நான் ஒரு நாள் எதற்காகவும் இழந்து போக நான் தயாராக அல்லேலூயா இல்லவே இல்லை. ஆமென். அப்படி ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கீழே விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் திருமண நாட்களில் கர்த்தர் அருமையான கணவர், அருமையான பிள்ளைகள், எல்லா அருமையான விசுவாசி, எல்லாத்தையுமே அருமையாக தான் என் வாழ்க்கையில் கொடுத்துரு. நல்ல பெற்றோர். அல்லேலூயா. எல்லாமே எனக்கு பெஸ்ட்டை தான் கர்த்தர் கொடுத்துருந்தார். 2003 முடிய வேண்டியதை கர்த்தர் 20 ஆண்டுகள் எனக்காக அவர் இழுத்து கொண்டு வந்த ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இப்போ அதில் மெருகேற்றி யோசுவாவை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவுடைய பலன் அதை விட சூப்பராக இருக்கணும். அதிகாலையில் எழுந்தணும். ஆமாம், அவர்களோடு சில வாலிபர்கள் இணைந்து கொண்டார்கள். இந்த வாலிபர் இல்லை, எல்லாம் மொத்தமே நம்ம சபையே வாலிபர் தான். அல்லேலூயா. வாலிபர்னா 30 வயசு தான் வாலிபர். நம்ம சாகிற வரைக்கும் வாலிபர் தான், இயேசுவுக்காக வேலை செய்வதற்கு மட்டும். அல்லேலூயா. நல்ல தலைக்கு மேலே கையை உயர்த்தி
ஹalleluya. நல்லா நான் ஸ்டாப்பா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya தரதரபரபு ரிந்தரபுலே ஷரரதலதரிகரதரபா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. பாஸ்டர் மாதிரி என்னால் படபடன்னு வேகமாக பேச முடியாது, நிதானமாக தான் பேசுவேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்தால் தான் எனக்கு நிற்கவே முடியும், வரலன்னா எனக்கு பயம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது பயங்கரமான வேலையை செய்திரும். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை ஒன்றுமே செய்யாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை சிறையிருப்பை மாற்றும், சுகப்படுத்தும், விடுதலை ஆக்கும், குணப்படுத்தும், காயங்களை கட்டும், ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு நேராக திருப்பும். அல்லேலூயா. ஒரு பெரிய வேலை என்னன்னா, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானாக வரும், அதுக்காக நீங்கள் முட்டி போட்டு உபாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், எனக்காக இது தாங்க அதை தாங்க நான் ஜெபித்ததை விட எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பம் உம்மை சேவிக்கணும் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே. இதுக்காக ஜெபித்த நேரம்தான் அநேக நேரமாக இருக்கிறது. கர்த்தர் ஜீவனுக்கு இடாய் ஜனங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறது இதே ஒரு பெரிய மகிமையாக தெரியுது. பரலோகம் எவ்வளோ பொருத்தல வீதியில் உள்ளாவுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பொருத்தலாம். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த ஊழியர்லாம் சொல்லுவாங்க, நல்லா இதெல்லாம் நகையெல்லாம் போட்டுட்டு போறிய, இதெல்லாம் தாரு, இதெல்லாம் என்னது தாரை தூக்கி கழுத்தில் காதலெல்லாம் போட முடியுமா, சீச்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பரலோகத்தில் பொருத்தல வீதியே இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், தூக்கி தானாக வீசி எரிஞ்சிருவோம். அல்லேலூயா. இந்த நாட்கள்லாம் சரி போனால் போயிட்டு போட்டுக்குவோங்க அப்படின்னா அது மேலே நம்ம பற்றி பிடிக்கக்கூடாது. அதெல்லாம் இருக்கிறதே உங்கள் கனவுல கூட வரக்கூடாது. அல்லேலூயா. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கடக்கட்டும். அல்லேலூயா. பரலோக சிந்தையை மாற்றுங்க ஆண்டவரே. யார் பரலோக ராஜ்யத்திலே சேருவான் என்பதில் 10 பாயிண்ட் இருக்குது, எழுதி வைத்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கம் சொல்லலான்னு நினைக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவன் பரலோகத்திற்கு போக முடியும். 2வது காரியம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம், பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்திற்கு போக முடியும். 3வது மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறினால் மட்டுமே பரலோகம் போக முடியும். 18:4 மத்தேயு 18:4, தாழ்மை, பிள்ளையை போல ஒரு தாழ்மையின் சிந்தையுள்ளவர்கள் பரலோகத்தை போக முடியும். மத்தேயு 18:8-9, பரலோகத்து செல்வதற்கு எதெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அவையிலெல்லாம் நான் வெட்டி வீழ்த்த வேண்டும். மாத்திரமல்ல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20-21, வேதபாரர் பரிசேயரை பார்க்கிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருந்தால் அவர்கள் மட்டுமே பரலோகத்திற்கு போக முடியும். மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோகத்திற்கு போக முடியும். மத்தேயு 21:43, கனி கொடுக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக அவர்கள் மட்டும் பரலோகத்திற்கு போக முடியும். மத்தேயு 25:1, விழித்திருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியும். லூக்கா 10:20, பரலோகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நம்மளே செத்து போயிடுறோம், அப்புறம் நரகத்துக்கு போனான்னா பரலோகத்துக்கு போனான்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் என்ன அனுபவிக்க முடியுமோ இதை தான் நான் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு மாம்ச சிந்தையுள்ளவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இந்த மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், ஆண்டவரே நீர் பரலோகத்தை பற்றி பேச சொல்லுகிறீரே என்று கேட்கும் பொழுது, யார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறாளோ அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் முதல் மணி நேரம் முதலாவது எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எல்லாத்தையும் ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்.
வாலிபனே உன் வாலிபத்தை வீணடிக்காதே. ஹல்லேலூயா. கரெக்டாக 30 வயசு ஏன் வச்சுருக்காங்கன்னா 30க்கு மேலே எல்லாம் சுகரு, பிபி, என்ன ஹார்ட் அட்டாக் என்னென்னமோ வருது. பாட்டி கூட நல்லா மாவாட்டுது கையில் உட்காந்து. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களால் ஆட்ட முடியல, அரைக்க முடியல. அதனால் வாலிபம் கடந்து போகிறதுக்குள்ள நான் இயேசுவுக்காக ஒரு வேலையை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்திலே என்னென்ன செய்ய வேண்டும். ஆமென். இதை குறித்து நான் சொல்லணும்னு சொன்னால் சபையில் வேலை நடக்குது. ஒரு சின்ன கூட்டம், எவ்வளோ வேலை. நைட்டு கார்த்திக்காக நன்றி சொல்கிறேன். கல்யாணம் ஆனாலும் கார்த்தி, சாம், நவீன், இன்னும் யார் கல்யாணம் ஆன பிள்ளைங்க இருக்காங்க? இவங்க எல்லாம் கல்யாணம் ஆனாலும் வாலிபர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்காகவே வேலையை செய்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. நீங்கள் தட்டுற தட்டில் அவங்க ஏண்டா செய்கிறோம். அல்லேலூயா. விஜயகுமார் இவங்களாம் அடுத்த ஜென்ரேஷன். அல்லேலூயா. சாலமோன். அல்லேலூயா. அதனால் நம்ம பிள்ளைகள் டிவிஷன் லீடர் எப்படி கல்யாணம் ஆனாலும் ஆகாதவர்களை போல பூமியில் வேலை செய்யணும். அல்லேலூயா. கல்யாணன்றது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அது கல்யாணம் தானாக நடக்கட்டும். அல்லேலூயா. அதை நம்மளை சேதப்படுத்தக்கூடாது, முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எது எடுத்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவே என் சிந்தை அமர்த்தப்பட வேண்டும். என் சிந்தை முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, பிதாவின் சித்தத்தை செய்கிறவளாய் இருக்க வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவது போல தேவனை போலவே நான் வாழ்வது தான் பிதாவின் சித்தம். அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, நான் பாடுகிறது அல்ல. அதெல்லாம் கிருபைகள், தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட எல்லார் மேலே விழுந்த ஒரு கடமை இருக்கிறது. நான் அவருடைய போலவே, அவரை போலவே வாழ வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை மிகவும் கிறிஸ்தவனுக்கு முக்கியமான ஒன்று. யார் சாட்சியாக வாழ்கிறார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இயேசுவை என் சரீரத்திலே அச்சடையாளமாக நான் தரித்திருக்கிறேன். இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லுகிறதுக்கு அல்ல. எதை செய்தாலுமே தேவ நாம மகிமைக்காக நான் செய்ய வேண்டும். அப்பொழுது எங்கேயுமே டேமேஜ் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. அந்த ஒரு சித்தத்தை, பரலோகத்தின் ராஜ்யத்தின் சித்தம், பிதாவின் சித்தம், ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, இந்த பூமியிலே ஒருவனும் ரட்சிக்கப்படாமல் இருக்காதபடிக்கு நான் இயேசுவினுடைய வேலையை செய்ய வேண்டும். ஒருவனுக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். என் வாழ்க்கை மற்றவர்களை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். இதுதான் பிதாவின் சித்தம். நாம் நரகத்துக்கு போகுவதற்காக அழைக்கப்படவில்லை. எனக்காகவே தேவன் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்காக நரகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தவில்லை. தூதனுக்காக நரகத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். தள்ளப்பட்ட கேருபுக்காக என்ன செய்யப்பட்டது? நரகம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனால் அவன் தனியாக போக விரும்ப மாட்டான். அதனால் நம்மளை கூட்டி சேர்க்கிறதா அவனுடைய பெரிய வேலை. ஹல்லேலூயா. விழிப்புள்ளவர்களாக இருங்கள். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. மத்தேயு 25:1 விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதில் விழிப்புள்ளவர்களாக இருக்க? இந்த சர்ச்சில் வந்து தூங்காமல் இருக்கிறதே நமக்கு கடினமாய் தோன்றக்கூடாது. எல்லா விஷயத்திலும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நான் பேசுகிற வார்த்தையிலே தேவன் பிரியப்படுவாரா என்று விழிப்பு இருக்க வேண்டும். நான் செய்கிற செயலிலே ஆண்டவர் பிரியப்படுகிறாரா என்று விழிப்பு இருக்க வேண்டும். நான் எந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பைபிள் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை வர்றது ஒரு சின்ன சாப்பாடு. அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் எழுதி கொண்டு போய் மாடு என்ன செய்யும்? அசை போடும் பாருங்க. எப்பெல்லாம் வைக்கோல் கிடைக்குது எல்லாத்தையும் உள்ள டக்கு டக்கு டக்குன்னு முழுங்கிடும். முழுங்கிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து அப்படியே மெதுவாக உட்காந்து என்ன செய்யும்? அசை போட ஆரம்பிக்கும். நீங்கள் அசை போட போட உங்களுக்குள்ள உமிழ்நீராய இயேசுவின் பரிசுத்தாவினுடைய வல்லமை அந்த வசனத்தை உங்களுக்கு அப்படியே மாற்றி கொடுக்கும். பரிசுத்தாவியார் உங்களை போதித்து கொண்டு இருப்பார்.
அந்த அனுபவத்துக்குள் யார் வருகிறீர்களோ அவர்களுக்கு கேரண்டி பரலோகம். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார். ஒரு ஆள் தத்துவம் போல பின்னாடியே வருவர். ஐயோ நீ இது செய்றியே, இது ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்படின்னு ஒரு கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவினுடைய சத்தம் உங்கள் காதிலே கேட்கிறது என்று சொன்னால் உங்கள் ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த ஜீவன், தேவன் கொடுத்த ரட்சிப்பு, தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அவருக்கே நான் மகிமை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார்கள். குழந்தை யாரு எதிரியே வந்தாலும் கையை தூக்கிட்டு என்ன செய்யும்? குழந்தை போயிடும். அல்லேலூயா. அதுக்கு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அந்த நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துக்குரியவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த நிலைமை வரல அப்படின்னா மாம்சம் நமக்குள்ள மேலே தூக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இவங்க பிடிக்கும், இவங்க பிடிக்காது, இது நல்லா இருக்கு, அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஒரு குழந்தையினுடைய சுவாபத்தை கர்த்தர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. குழந்தை எப்படி இருக்குதுன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாத்தையும் மன்னிச்சிடும். அல்லேலூயா. அப்பதான் பெரிய குச்சி எடுத்து அம்மா அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? வா அப்படின்னு சொன்னா குழந்தை என்ன சொல்லி, இவ்வளவு நேரம் அடிச்சுலாம் வரமாட்டேன் அப்படியே சொல்லும். உடனே போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படி தேவன் சில நேரத்தை சிச்சித்தாலும் அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக என்று எண்ணக்கூடிய ஆவிக்குரிய கண் நமக்கு திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. வருகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம் முழங்காலில் நின்று தேவ ஆவியானோடு நம்ம கனெக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். நீங்க தேர வேண்டும். பாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க விசுவாசி கூட்டத்தில் இருக்கக்கூடாது, அடுத்தது லீடர்ஷிப்ல வந்துடணும். அல்லேலூயா. வெளியில எவ்வளவோ பேர் இருக்கிறார்களே. அல்லேலூயா. அவங்கள பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கவலை இல்லையா? நேற்று தினத்தில் பாபு பிரதர் ராமலிங்க பிரதரை கோயம்புத்தூர் வரைக்கும் அவருடைய சொந்த கார் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டு திருப்பி இங்கே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, 1 மனைவி இருக்குது, எல்லாம் இருந்தாலும் தன்னுடைய வேலையை செய்துட்டு போகிறாருன்னா அந்த போட்ட விதை அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. கிறிஸ்துவுக்கு நல்லா கையை தட்டுங்க. நீங்கள் கையெல்லாம் தட்ட மாட்டீங்க. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியாக இருக்கணும். ஆண்டுடைய வேலையை செய்வதற்கு பராக்கிரமசாலிகள் தேவை. அல்லேலூயா. மேல் போக்கான ஜீவிதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குழந்தை போல தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். குழந்தை போல் தாழ்மை, ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப தாழ்மை. எனக்கு ரொம்ப நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருந்தால் ஒரு 15 வயதிலே கேட்கப்பட்ட ஒரு சாட்சி அன்னை தெரசாவை குறித்து. அந்த அன்னையிலிருந்து என் இருதயத்துக்குள்ள தாழ்மை தானாகவே வந்துருச்சு. அல்லேலூயா. எவ்வளோ உயரம் பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு நிற்கவே நிற்காது. யாருனாலும் இறங்கி கீழே எந்த இடத்துலையும் எல்லா வேலையும் செய்வதற்கு நான் ஆயத்தமாய் கர்த்தர் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ரொம்ப ஃபாரின் லேடி, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப என்னது பணக்காரவர்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பம்பை பட்டணத்திற்கு வந்து என்ன செய்தார்கள்? தொழுநோயர் கல்கட்டாவுக்கு வந்து தொழுநோய் மத்தியில் வேலை செய்து போய் எல்லாருக்கிட்டையும் என்ன செய்வாங்க? ஹாஸ்டல் இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யணும், காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். கேட்கும் போது ஒரு ஆள் அப்படியே காரி அப்படியே அவங்க கை அப்படி ஏந்திட்டு இருக்கிற கையில் அப்படியே துப்பிட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், ஓகே இதை நான் வச்சுக்கிறேன், அடுத்த கையை கொடுத்து என் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறாங்க அந்த தொழுநோயை, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. அவன் மனசு உடஞ்சி போய் அவன் எழுதி வச்சுட்டான், நான் என் சொத்துல ஒவ்வொரு மாதமும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் என்னுடைய சந்ததி இருக்கிற வரைக்கும் ஒரு பங்கு நான் அனுப்பிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி. ஒரு சகோதரருடைய தாழ்மை, ஒரு சகோதரருடைய அர்ப்பணிப்பு. எனக்கு எத்தனையோ தொழுநோய்களை
குணப்படுத்துவதற்கு பயன்பட வேண்டும் என்றால் அவருக்குள்ளே கிறிஸ்து இருந்தபடினால் அதை செய்ய முடிந்தது. அல்லேலூயா. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். போய் கீழே இருக்கிறவங்களுக்கு போய் வேலை செய்ய, அவங்க வீட்டில் போய் தங்கி அவளோடு பேச நம்மை ஒரு நாள் கூச்சப்படவே கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் தாழ்மையின் சிந்தை இருக்க வேண்டும். அவங்க திட்டாங்க, இவங்க திட்டாங்க, அவங்க போட்டாங்கன்னு போய் மேலே அட்டாளியில் ஏறி உட்கார்றவங்கள ஒரு நாள் ஒரு கறிக்கு உதவவே மாட்டாங்க. என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் நான் இயேசுவுக்காக நான் வாழவேன். அல்லேலூயா. காலம் வந்துருச்சு பிரதர், காலம் வந்துருச்சு சிஸ்டர். கடைசி காலத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நீ வேதத்தை எடுத்துட்டு போறியா, நீ ஜெபம் பண்றியா, பைபிள் படிக்கிறியா, துன்பப்படுத்தும் போது நமக்கு யாரும் இப்போ துன்பப்படுத்தவே வேணாம், நம்மளே போதும். நமக்கு நாமே திட்டம். அல்லேலூயா. நமக்கு நாமே நம்மளே கோச்சிக்கிறோம், நம்மளே மேலே ஏறி உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. நம்மளே மூஞ்ச தூக்கிக்கிறோம், நம்மளே நான் 10 நாள் பையேஸ் எனக்கு என்ன செய்தார், அது நமக்கு நாமே திட்டம். இந்த திட்டம் ஒரு நாள் நமக்குள்ள வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. யார் என்னமோ சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பேன். நான் பிரயாசப்படுவேன். அநேகரை அக்கினிலிருந்து இழுத்து விடுகிற ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பல, உங்க பராக்கிரமத்தை ஒரு நாளும் சுவிசேஷம் சொல்லாம படுக்கைக்கு போகக்கூடாது. இது பெரிய கிறிஸ்தவன் மேல விழுந்த கடமை. சும்மா காலையில் எழுந்திரிக்கிறது, வேலை செய்யறது, சாப்பிட்றது, வேலை செய்யறது, போறது, கடனை கட்டுறது, இதே பொழப்பு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தேடுறது, தூக்கிட்டு ஓடியாடுறது. இதை விட்டுருங்க. இந்த வாரத்தோட அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிடுங்க. கட்டிட்டு ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. உங்கள் டிவிஷன் லீடரை போய் கேளுங்க, எங்கே ஆத்துமாக்கள் இருக்கிறாங்கன்னு கேளுங்க. அப்போ ஆண்டவரோட இணைஞ்சு கொள்ளுங்க. உங்கள் வேலையெல்லாம் எல்லாம் சரியாக ஆண்டவர் தூதரில் வச்சு செஞ்சு முடிச்சிடுவார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கென்று ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரே ஏஞ்சி நின்று கனம் பண்ணுவாராம். நீங்கள் உள்ளே போகிறீங்க, சிஎம் ஏஞ்சி நிற்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ சிஎம்ஏ ஏஞ்சி நிற்கிறாரே, இவர் எவ்வளோ பெரிய ஆளோ அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு தலையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் வேற மாதிரி. அல்லேலூயா. அது மாதிரி பரலோகத்தில் நம்ம போன உடனே பிதாவானவர் என்ன பண்ணுவார்? ஐயோ, இப்போ உங்களுக்கே பயமா? நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களா? யாரெல்லாம் போவேன்னு நினைக்கிறீங்க? அதுக்கும் சில பேர் கை தூக்குறது இல்லை, பயம். போவோம் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? அல்லேலூயா. தைரியமாக தூக்குங்க. நான் போவேன் பரலோகத்துக்கு. ஏன்னா இயேசுன்ற ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு விட்டேன். சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா ராத்திரியும் பகலும் நீங்க சும்மா தூங்க மாட்டீங்க. காலையில் எந்திரிச்சு 2 வீட்டில் போய் சுவிசேஷம் சொல்லிடுவீங்க, சாயந்தரம் 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிடுங்க. சொல்லி மட்டும் பாருங்களேன், பிதாவானவர் எழுந்திரிச்சு நிற்பார் பாருங்க. அல்லேலூயா. உள்ள என்ட்ரி கொடுத்தோடனே பிதாவினர் ஏஞ்சி நிற்கிறார். பரலோகமே ஒரு சத்தம், எக்கால சத்தம் அங்கே கேட்குது, வருகிறார்கள் அப்படின்னு சொன்னோடனே ஒரே பெரிய ஆரவார சந்தோஷம். உங்கள்கிட்ட போய் சொன்னனே, அல்லேலூயா. உங்களுக்கு பரலோகனாவே தெரியல, என்னமே புரியல, போங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கார் தெரியுமா, உங்கள் மனைவி தெரியுமா, உங்கள் பாஸ்டர் தெரியுமா? அதே இப்போ எனக்கு சந்தேகமாக வருது. அல்லேலூயா. ஒரு துடிப்பு இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. அப்போ தாழ்மையாக இருக்கும்போது நம்ம எந்த இடத்துலையும் போய் எல்லா வேலையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நான் ஆண்டோடைய கையில் இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு வருகிற போராட்டம் வெளியிருக்கிறவங்களோட ஜாஸ்தி கூட வரட்டுமே. பயமாக இருக்கா? ஆனால் ஜெயிக்கப்படுறது நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே ஜெயம் எடுக்க போகிறார். நல்ல தலைக்கு மேலே கையை தட்டுங்க. ஆண்டவரே, நான் அல்ல, எனக்காக நீங்க போராட போறீங்க, நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டும். வேதபாரர் பரிசேயர். ஆமென். மாத்திரமல்ல, பரலோகத்திற்கு தடையா இருக்கிறது என்னன்னா 18:8-9 ஒரு வசிங்க. ஒரே ஒரு நிமிஷம், மணி ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. மத்தேயு 18:8-9 எடுத்தீங்களா இல்லையா?
உன் கண் உனக்கு இடரா என்றால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அன்புள்ளவரா, இரக்கமுள்ளவரா, மன்னிக்கிறவரா? ஆனா இங்க ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உன் கண்ணு உனக்கு இடரா இருந்தா நல்ல கண்ணை வச்சு நோண்டி அப்பா எடுத்து தூக்கி போடு. அல்லேலூயா. கையடர் இருந்தா கைய பாஸ்டம்மா சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ராத்திரியே போய் ஒரு நல்ல தோசை கரண்டி வாங்கி. அல்லேலூயா. அதுக்கு யாருக்கு தெரியுமா? இயேசு யாருக்குள்ள வாழலையோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா இனி வாழ்கிறது என்னில் யார் வாழ்றா? கிறிஸ்து வாழ்றா. யாருடைய வித்து எனக்குள்ள இருக்கு? கிறிஸ்து வித்து இருக்கிறவன் பாவம் ஐயா அணுகுதில்லை, செய்ய மாட்டான். அல்லேலூயா. நிருபத்துல நல்லா போய் படிங்க. எனக்கு பிடிச்சது ரொம்ப பைபிள நிருபம். அதை நம்மளை அப்படியே உருவாக்கிறோம், ஷேப் பண்ணி விட்டுரும். அல்லேலூயா. நான் எனக்குள்ள யாருடைய வித்து இருக்கு? கிறிஸ்துவின் வித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வித்து எனக்குள்ள இருக்கிறதினால் நான் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டேன், முடியாது. அந்த பாவத்தின் சாபம் எனக்குள்ளே வராது. அல்லேலூயா. நான் இயேசுடைய பிள்ளையா இல்லை அப்படின்னா என் தோற்றத்திலேயே பிரச்சனைனா தானா பாவம் உள்ள வந்துடும். அல்லேலூயா. நான் பார்க்கறதெல்லாம் அவர் பார்ப்பாரு, நான் பேசுறதெல்லாம் அவர் தான் பேசுவார், நான் சிந்திக்கிறதெல்லாம் அவர் தான் சிந்திக்க போறாரு, நான் நடக்கிற இடத்துக்கு அவர் என்னோட கூட வர போறாரு. அல்லேலூயா. வாழ்கிறது சொல்லுங்க எல்லாரும், வாழ்கிறதே நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எனக்குள்ளே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்கிறதே நான் அல்ல, என்னில் நீரே வாழ்கிறீர். என் சிந்தையை ஆட்கொள்ளுங்க அப்பா. என் கண்ணை, என் பார்வை, என் செயல், என் பேச்சு, என் நடக்கை எல்லாமே கிறிஸ்துவே ஆண்டு கொள்வீராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா போய் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இந்த தெளிவு வரலன்னா உங்களை பிசாசு குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அவன் குற்றம் சாட்டுகிறவன், குற்றப்படுத்துகிறவன். ஆனால் நம்ம அபோட்டன் திரும்பிட்டோம்னா பாவம் செய்யவே கூடாது. அல்லேலூயா. எதெல்லாம் தேவையோ அதை அவரே தந்துடுவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, கனிகளினால் 21:43 நல்ல கனி கொடுக்கணும். நம்ம கனியினால தான் நம்ம பரலோகம் போக முடியுமா, போக முடியாதா அப்படின்னு எது நிர்ணயிக்கும்? என்னுடைய கனி தான் நிர்ணயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினில நெருப்புல போடு, நரகத்தில் போற்றுவர். அல்லேலூயா. என்னுடைய கனி ரொம்ப முக்கியம். என் வாய், என் முழங்கால், என்னுடைய ட்ரெஸ்ஸு, நான் ஒரே வெள்ளை ட்ரெஸ்ஸு, நகையெல்லாம் போடல, அதனால பரிசுத்தமா இல்லை. என் சிந்தையும் என் இருதயத்தையும் அறிகிறவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் பார்க்கிற பார்வையில் என் கனி உண்மையுள்ளதா இருக்க வேண்டும். என் கனி தான் என்னை வெளிப்படுத்த வேண்டும். இவர் பொய் சொல்ல மாட்டார், இவர் ஏமாற்ற மாட்டார், இவர் கெட்ட வார்த்தை பேச மாட்டார், இவர் மற்றவங்களதை எடுக்க மாட்டார், இவர் நேரத்தை வீணாக்க மாட்டார், இவர் கொம்புகரண மாட்டார், தூங்க மாட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல கனி. இதெல்லாம் இருந்துச்சுன்னாவே நீங்கள் பரலோகத்துக்கு ரெடின்னு அர்த்தம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு எப்போ போக போகிறோம்? வெரி குட். அவருடைய வருகை இன்னைக்கு ராத்திரி கூட இருக்கலாம். இப்போ நம்ம சர்ச்சு முடியறதுக்குள்ள கூட இயேசு கிறிஸ்து வரலாம். அவர் வருகை இயேசுவுக்கே தெரியாது, பிதாவை தவிர. அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும், ரெடியா நிற்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, விழித்திருங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லூக்கா 10:20 பரலோகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும். எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கின உடனே உங்க பேரெல்லாம் எங்க எழுதியாச்சு? ஜீவ புஸ்தகத்துல, பரலோகத்துல பேர் எழுதியாச்சு. யார் பேரெல்லாம் எழுதி இருக்குது? அதே சந்தேகமா? ஞானஸ்தானம் வாங்கிட்டியாப்பா?
அல்லேலூயா. இந்த கை காட்டி மாற மாட்டான், எப்படா டிங் டிங். அல்லேலூயா. இந்த கை இப்படி தூக்க முடியுதுன்னாவே ஒரு பலன். அல்லேலூயா. நம்ம கை சாதாரணமானது அல்ல. மோசேயுடைய கை எப்பெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்குதோ இஸ்ரவேல் ஜனக்கு வெற்றி. உங்க கை உயர்த்தும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வெற்றி. ஊழியக்காரருடைய கை உயர்த்தப்பட்டுச்சுன்னா சபைக்கும் இந்த பட்டணத்துக்கும் வெற்றி. அல்லேலூயா. நம்ம சும்மா நினைக்காதீங்க, நம்ம சாதாரணமான ஆட்கள் அல்லவே அல்ல. அல்லேலூயா. நம்ம கையை தூக்கினா ஒரு பலன், வாயை திறந்தா ஒரு பலன், நடந்து போனா கால் மிதிக்கும். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகான தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை குறித்து எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால பரலோகத்தில் பேர் எழுதியாச்சு, ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? நம்ம பாவம் செய்யும்போது தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போகும்போது நம்ம பேர் என்ன செய்யும்? பரலோகத்தில் கிறுக்கப்பட்டு போயிடும். ரிஜிஸ்டரில் ஒரு தடவை பேர் எடுத்துட்டா அந்த ஸ்கூலில் திருப்பி பேர் எடுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்கூல் வேணால் மாறலாம், பரலோகத்தை மாற்ற முடியாது. ஒரே ஒரு பரலோகம்தான் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ ஜாக்கிரதையாக நடக்கணும். கண்ணு போனது, வாயு போனது, காலு போனது, சிந்தையில் வந்தது, இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம நடக்கிறோமே கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. எவ்வளோ ஜாக்கிரதை. உன் பேர் கிறுக்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேர் அட்டண்டன்ஸில் வாஸ்தா தாங்க உள்ள என்ட்ரியாக உள்ளே போக முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பேரை என்ன செய்யக்கூடாது? கிறுக்கி போட்டுறாதீங்கப்பா, நான் அப்படி நடந்துடவே கூடாதுன்னு உங்கள் ஜெபம் இதுதான் இருக்கணும். இதுக்கு தான் உபவாசம், இதுதான் ஜெபம். அல்லேலூயா. அதனால் தினைக்கு ஆண்டவரே என் பேரை கிறுக்கி போட்டிங்களா அப்படி அவிவிசுவாசமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம ஆண்டவரோடு கூட நடக்க 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 ஏனோக்கு என்ன செஞ்சாரா? அவர் என்னமோ செஞ்சுட்டு போறார். ஏனோக்கு என்ன பண்ணார்? வாலிபர் சொல்லுங்க. தேவனோடு சஞ்சரித்தார், வாசம் பண்ணினார். அவர் உட்கார்ந்தார், இவர் உட்கார்ந்தார், இவர் நடந்தார், அவர் நடந்தார், இவர் சாப்பிட்டாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ஆமாம் இருக்கு. இல்லைனா லவ்வர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட விடுங்க, லவ்வர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்பா என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, என்ன செய்வான்னு தெரியாது, கூடவே. அல்லேலூயா. நமக்கு ரொம்ப நடுங்கின ஃப்ரெண்ட்ஸ் வாசப்படி வரைக்கும் வந்துடுவாங்க. வந்த வாட்டி போயிட்டுறேன் வீட்டில் எத்தனை தடவை தான் போயிட்டுறேன்னு சொல்லுவேன். அவனும் போக மாட்டேங்கிறாங்க, நீங்களும் வர மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அந்த அன்பு. அல்லேலூயா. அப்படிதான் ஏனோக்கும் ஆண்டவரும் பேசிகிட்டே இருந்தாங்களாம். ஆண்டவர்கிட்ட பக்கம் போய் ஆண்டவர் கூட எங்கே போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. உடனே ஏனோக்கு கூப்பிட்றாருப்பா, வந்துட்டு எவ்வளோ தூரம் வா, எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லி பரலோகத்துக்கு ஏனோக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். சோப்பா நினச்ச பார்த்தா அப்படிலாம் எங்களை கூட்டிக்கோங்க ஆண்டவரேன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆசையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அல்லேலூயா. நடக்கணுமே. அல்லேலூயா. நம்ம நடக்க பிரயாசப்பட வேண்டும். ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்திக்கணும். ஃப்ரெண்டுக்காக ரத்தத்தை கொடுக்குறேன், உயிரை கொடுக்குறேன். நிறைய பேர் உயிரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என் தலைவா பூ பூ செத்தா ஊ ஆ. அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு தலைவர் இருக்கார். அவர் எனக்காக ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்துட்டார். அல்லேலூயா. நான் என் உயிரெல்லாம் அவர் கேட்கல. அல்லேலூயா. என் கூட வா போதுன்ட்டார், கையை பிடிச்சுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இயேசுவுக்காக நடக்க போகிறோம். நடக்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. அந்த பாடலாம் நீங்கள் பாடணும். பெர்க்மன் செய்ய பாட்டு, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. அல்லேலூயா. எனக்கு நடக்க தெரியாதுப்பா. சின்ன குழந்தையில நோவா பாஸ்ட்டு இந்த பாட்டு பாடினா தான் தூங்குவார். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவேன்னு பாடிக்கிட்டே இருக்கணும், ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பாட்டை நிறுத்தினா முழிச்சுக்குவார். அதில் அப்போல்லாம் டேப் ரெக்கார்டு இல்லை. அதனால் வாய் வலிக்க ஆண்டவர் நடக்க சொல்லித்தாரும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாடி பாடி ஆட்டுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கேட்க போகிறோம், எனக்கு நடக்க சொல்லித்தாங்கப்பா. பரலோகம் நான் சொந்தக்காரனாய் மாற்றிருக்கிறேன். ஒரு நாள் எதற்காகவும் நான் பரலோகத்தை இழந்துடவே மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இது ஒவ்வொன்றுக்கும் 1 மணி நேரம் பிரசங்கம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, மணி ஆயிடுச்சு.
இதுக்கு மேலே விட்டா பாஸ்ட் அடுத்த வாரம் எனக்கு தர மாட்டாங்க. அதனால் எழுந்து நில்லுங்க, ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாற வேண்டும் ஆண்டவரே என்று வாய்களை நல்லா திறந்து அல்லேலூயா ஒரு 5 நிமிஷம் அன்னை பாஷையில் பேசி சோமனா போகிறோம். வாய்களை திறந்து பரலோகத்தின் ரகசியங்கள் அல்லேலூயா அல்லேலூயா. அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நீங்கள் தான் அப்படியே சூரியனை போல பிரகாசிக்க போகிறீங்க. ஏன்னா ஆண்டவர் அங்கே பிரகாசித்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து அன்னை பாஷை பேசுங்க 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 பேசுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் தகப்பனே. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை குறைந்து போகவில்லை ஆண்டவரே. எங்களை கர்த்தர் வழி நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்னும் உம்மை போல் எங்களை மாற்றும் அப்பா. பரலோகத்தின் பங்காளிகளாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடை பண்ணுகிற உலகத்தின் காரியங்கள், உலகம், மாமிசம், பிசாசு எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தம்